மத்தியமா நியூ சிலபஸில் பரத் மிலாப் 4th சாரான்ஷா பார்க்க போகிறோம். இது பேஜ் நம்பர் 93ல் இருக்குது. ராஜ் திலக்கி தயாரி, ராஜ் திலக்குக்கு தயார் பண்ணுறாங்க. மகாராஜ் தஷ்ரத் பூடே ஹோ கயே தே, மகாராஜ் தஷ்ரத்துக்கு வயசாயிடுச்சு. வே அப் அப்னா ராஜ்யபார் ராம்கோ சௌப் தேனா சாஹதே தே, அவர் இப்போது அவருடைய ராஜ்யபாரத்தை ராஜ்ய சுமையை ராம் கிட்ட ஒப்படைக்க முடிவு செய்கிறாரு. इसके संबंध में महाराज दशरथ ने सभासदों से अपना विचार प्रकट किया. இது சம்பந்தமாக அவர் அவருடைய அந்த தர்பாரில் இருப்பாங்க இல்லையா அமைச்சர், அவங்க கிட்ட அவருடைய ஒப்பீனியனை வெளிப்படுத்துகிறாரு. சபாசதோன்னே ஆனந்த் சே கஹா, சபா அங்கே அமைச்சருங்களாம் சந்தோஷத்தில் ஆனந்தத்தில் சொல்கிறாங்க, ஆப்கா விச்சார் உத்தம் ஹே, உங்களுடைய ஒப்பீனியன் ரொம்ப நல்லது. ஸ்ரீ ராமச்சந்திர படே புத்திமான் ஹே, ராமச்சந்திரமூர்த்தி வந்து ரொம்ப அறிவாளி, புத்திமான். வே சாது அவுர் சத்தியவாதி ஹே, அவர் ரொம்ப சாந்தமானவர், அப்புறம் சத்தியமானவரும் அவர். உன்கே யுவராஜ் பத் தேக்கர் ஆப் விக்ஷாம் கீஜியே, அவருக்கு யுவராஜ் பதவியை கொடுத்துட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. सभासदों की बात सुनकर महाराज दशरथ ने अपने पुरोहित वशिष्ठ से कहा, சபாசதோனுடைய பேச்சு அவர்கிட்ட பேசி முடிச்சிட்ட பிறகு தஷ்ரத் வந்து அவருடைய புரோஹித் இருக்கார் இல்லையா முனி வசிஷ்டர் கிட்ட போய் சொல்கிறாரு, கல் சுப் முகூர்த் ஹே, நாளைக்கு நல்ல சுப முகூர்த்த நாள். கல் ஹி ராஜ் திலக்கி தயாரி கீஜியே, நாளைக்கே நீங்கள் ராஜ் திலக்கு தயார் பண்ணுங்க. வசிஷ்ட முனி ராஜா கி ஆன்ய பாக்கர் ராம் கே ராஜ் திலக்கி தயாரி மே லக் கயே, வசிஷ்ட முனிவர் ராஜாவினுடைய ஆணை ஃபாலோ பண்ணுறதுக்காக ராமுடைய ராஜ் திலக்கு தயார் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாரு. ராஜ் திலக்கி தயாரி கி பாத் சுன்கர் சப் லோக் குஷ் ஹுயே, ராஜ் திலக் தயாராகிறாங்கன்றது எல்லா மக்களும் கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சாரே நகர் மே சஃபாயி கி கயி, எல்லாம் ஃபுல்லாக நகர் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வைக்கிறாங்க. சாரி அயோத்தியா மே ஆனந்த் கி லஹரே உட்னே லகி, எல்லா அயோத்தியாவுமே மக்களுமே ஆனந்த அலையில் மூழ்கி இருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம 6th சாரான்ஷா பார்க்க போகிறோம். இது பேஜ் நம்பர் 100ல் இருக்குது. ராம் கா வனவாஸ், ராமருடைய வனவாசம். ராஜா தஷ்ரத் ஷாம் கோ கைகேயி கே மஹல் மே கயே, ராஜா தஷ்ரத் வந்து சாயந்தரம் கைகேயியுடைய மஹலுக்கு போகிறாங்க. கைகேயி நே கந்தி சாடி பஹனி தி, கைகேயி வந்து பழைய அழுக்கான புடவையை கட்டிட்டு இருக்காங்க. உஸ்கே செஹரே பர் குரோத் பிரகட் ஹோ ரஹாத்தா, அவங்களுடைய செஹரேனா ஃபேஸில், அவங்களுடைய முகத்தில் கோபம் வெளிப்பட்டு கொண்டிருந்தது. ரஹாத்தா வெளிப்பட்டு கொண்டிருந்தது. ராஜா தஷ்ரத் நே கைகேயி சே துக் கா காரன் பூச்சா, ராஜா தஷ்ரத் வந்து கைகேயினுடைய துக்கம், உங்களுடைய சோகத்துக்கான காரணம் என்னன்னு கேட்குறாரு. கைகேயினே கஹா, கைகேயி சொல்கிறாங்க, एक बार आपने मुझे 2 वर देने का वादा किया था, ஒரு முறை நீங்கள் எனக்கு 2 வரம் கொடுக்கறதா வாக்கு கொடுத்துருந்தீங்க. आज आपसे दोनों वर मांगने वाली हूँ, நான் இன்னைக்கு அந்த 2 வரத்தை உங்ககிட்ட கேட்க போகிறேன். एक वर से राम के लिए 14 साल का वनवास चाहती हूँ, ஒரு வரம் என்னன்னா ராம் வந்து 14 வருஷம் காட்டுக்கு வனவாசம் போக வேணும். और அண்ட் இன்னொரு வரம் தூசரே வர்சே பரத் கா ராஜ் திலக், இன்னொரு வரம் பரத்துக்கு தான் ராஜ் திலக் கொடுக்கணும். கைகேயி கி பாத் சுன்கர் மகாராஜா தஷ்ரத் பேஹோஷ் ஓகையே, பேஹோஷ்னா மயக்கம் அடைகிறது. கைகேயோட பேச்சை கேட்டு மகாராஜா தஷ்ரத் மயக்கம் அடைஞ்சிட்டாரு. ஹோஷ்மே ஆனே கே பாத், மயக்கத்திலிருந்து எழுந்துட்ட பிறகு உன்ஹோனே கஹா, அவர் சொல்கிறாரு, பாரத்கோ யுவராஜ் பனா தூங்கா, பரத்தை வேணா நம்ம யுவராஜ் ஆக்கிடலாம். லேக்கின் ஆனால்
ராம் கோ வன் மத் பேஜோ, ராம வனவாசம் அனுப்ப வேண்டாம். மத் பேஜோ, அனுப்ப வேண்டாம். டோன்ட் சென்ட். மே உஸ்கே பினா ஜீவித் நஹி ரஹ் சக்தா, நான் அவர் இல்லாமல், ராமர் இல்லாமல் என்னால் ஜீவன் இருக்கவே இருக்காது, என்னால் உயிர் வாழ முடியாது. பர் கைகேயி நே தஷ்ரத் கி ஏக் பாத் பி ந சுனி, ஆனால் கைகேயி தஷ்ரத்துடைய ஒரு வாரத்தை கூட கேட்கல. கைகேயி கி நிர்தயதா தேக்கர் மகாராஜ் தஷ்ரத் ஃபிர்சே பேஹோஷ் ஹோகையே, கைகேயோட அந்த இதயத்தை பார்த்துட்டு, அவங்க கேட்காத அந்த ஒரு வாரத்தை கூட கேட்காத அந்த இதயத்தை பார்த்துட்டு மகாராஜா தஷ்ரத் ஃபிர்சே இன்னொரு முறை மயக்கம் அடைஞ்சிடுறாரு. தூஸ்ரே தின் ராம்கோ யஹ் சமாச்சார் மிலா, இன்னும் நெக்ஸ்ட் டே வந்து ராம்க்கு எல்லா விஷயமும் தெரிய வருது. உன்ஹோனே பிதாஜி கி ஆன்யா கா பாலன் கர்னே கா நிர்ஜய் கியா, அவர் வந்து அவங்களோட அப்பாவோட ஆணையை ஃபாலோ பண்ணலான்னு முடிவு பண்ணுறாரு. ராம் சப் மாதாவோன் சே மிலே, எல்லாம் அவங்களோட அம்மாங்களை எல்லாரையும் பார்த்துட்டு அவர் உன்கா ஆஷீர்வாத் லியா, அவங்களுடைய ஆசீர்வாதத்தை பெறாரு. ராம் கே சாத் उनकी पत्नी सीता और भाई लक्ष्मण भी वनवास बलकल पहनकर वन की और निकल पड़े, அவங்க அந்த ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு வனத்துக்கு போகிறதுக்கு தயாராகிறாங்க, வெளியே போகிறாங்க. யஹ் திருஷ்ய படா ஹி துக் தாயக் தான், எல்லாருமே எல்லா மக்களுமே ரொம்ப சோகத்தில் இருக்காங்க.